முக்கிய செய்திகள். குடியரசுத் தலைவர் தேர்தலில் புதிய திருப்பம். மம்தா பானர்ஜியின் அதிரடியால் வேட்பாளரை அறிவிக்க முடியாமல் காங்கிரஸ் குழப்பம். இந்திய பொருளாதாரம் மீண்டும் எழுச்சி பெறும், மத்திய அரசு நம்பிக்கை. பிடதி ஆசிரமத்தில் கைப்பற்றப்பட்ட கருத்தடை சாதனங்கள் குறித்து நித்யானந்தாவிடம் சரமாரி கேள்வி. தங்க கட்டிகள் குறித்தும் விசாரணை. முன்னாள் முதல்வர் எடியூரப்பாவை கைது செய்ய சிபிஐ அதிகாரிகள் தீவிரம். முன்ஜாமீன் மனு தள்ளுபடி. வணக்கம். விரிவான செய்திகள். குடியரசுத் தலைவர் தேர்தலில் புதிய திருப்பம் ஏற்பட்டுள்ளது. மத்திய நிதியமைச்சர் பிரணாப் முகர்ஜியை வேட்பாளராக அறிவிக்க ஆதரவு தர வேண்டும் என்ற சோனியா காந்தியின் கோரிக்கையை திரிணாமுல் காங்கிரஸ் கட்சித் தலைவர் மம்தா பானர்ஜி நிராகரித்துள்ளதால் காங்கிரஸ் கட்சி கடும் குழப்பத்தில் ஆழ்ந்துள்ளது. டெல்லி வந்துள்ள மம்தா பானர்ஜி காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தியை அவரது ஜன்பத் இல்லத்தில் நேற்று சந்தித்து பேசினார். 2 மணி நேரத்திற்கும் மேலாக நீடித்த பேச்சுவார்த்தையில் குடியரசுத் தலைவர் தேர்தல் வேட்பாளர் குறித்து விவாதிக்கப்பட்டது. அப்போது குடியரசுத் தலைவர் வேட்பாளராக பிரணாப் முகர்ஜி மற்றும் ஹமீத் அன்சாரியின் பெயரை சோனியா மம்தாவிடம் கூறியுள்ளார். இதைத் தொடர்ந்து அவரது இல்லத்திலிருந்து வெளியேறிய மம்தா சமாஜ்வாடி கட்சித் தலைவர் முலாயம் சிங்கை சந்தித்து குடியரசுத் தலைவர் தேர்தலில் யாரை ஆதரிப்பது என்பது குறித்து ஆலோசனை நடத்தினார். இதன் பின்னர் இருவரும் கூட்டாக செய்தியாளர்களிடம் பேசிய அவர்கள் குடியரசுத் தலைவர் பதவிக்கு 3 பேரது பெயர்களை தாங்கள் பரிசீலித்திருப்பதாக கூறினர். முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம், பிரதமர் மன்மோகன் சிங், முன்னாள் நாடாளுமன்ற சபாநாயகர் சோமநாத் சாட்டர்ஜி ஆகியோரில் ஒருவர் குடியரசுத் தலைவர் வேட்பாளராக முன்னிறுத்தப்பட வேண்டும் என்று விருப்பம் தெரிவித்தனர். हम लोगों ने आके मुलायम जी का साथ हमारा बात हुआ और मुलायम जी का बहुत ध्यान से विचार करने का बाद ये ठीक हुआ कि जो हमारा देश में राष्ट्रपति जी बन सकते हैं और जो ईमानदारी से, इज्जत से, जिसको देश को पता है, जिसको कॉन्स्टिट्यूशन का पता है, जो अच्छा से काम कर सकता है, ऐसा कोई कैंडिडेचर होना चाहिए। तो इसी के लिए बहुत बातचीत करने का बाद एक फैसला किया है मुलायम जी और हमारे साथ बातचीत होने का बाद में एपीजे कलाम, मनमोहन सिंह जी और सोमनाथ चटर्जी जी ये तीनों. இதில் கருத்தொற்றுமை ஏற்பட்டால் எவரையும் வேட்பாளராக நிறுத்தலாம் என்று கூறி குடியரசுத் தலைவர் தேர்தலுக்கான வேட்பாளர் தேர்வுக்கான பெயர் பட்டியலை விரிவுபடுத்திவிட்டார் மம்தா பானர்ஜி. இவர்களது அறிவிப்பு ஜனாதிபதி தேர்தலில் புதிய திருப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது. அப்துல் கலாமை மீண்டும் குடியரசுத் தலைவராக நியமிக்க வேண்டும் என்ற பாஜகவின் நிலைப்பாட்டை மத்திய அரசுக்கு ஆதரவு அளித்து வரும் மம்தா மற்றும் முலாயம் சிங் ஆகியோர் ஆதரித்துள்ளதால் காங்கிரஸ் கட்சிக்கு பெரும் பின்னடைவு ஏற்பட்டுள்ளது. இதனிடையே மன்மோகன் சிங்கை பிரதமர் பதவியிலிருந்து மாற்றும் பேச்சுக்கே இடமில்லை என்று காங்கிரஸ் தெரிவித்துள்ளது. காங்கிரசின் விருப்பத்தை திரிணாமுல் கட்சியும் சமாஜ்வாதி கட்சியும் நிராகரிக்கும் பட்சத்தில் குடியரசுத் தலைவர் தேர்தலில் மும்முனை போட்டி ஏற்பட வாய்ப்புள்ளது. முன்னாள் சபாநாயகர் PS சங்மாவை பிஜு ஜனதாதள் மற்றும் அதிமுக ஆகிய கட்சிகள் வேட்பாளராக முன்னிறுத்தியிருப்பது குறிப்பிடத்தக்கது. இந்திய பொருளாதாரம் மீண்டும் எழுச்சி பெற்று முதலீட்டாளர்களின் நம்பிக்கையை பெறும் என்று மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் SM கிருஷ்ணா நம்பிக்கை தெரிவித்துள்ளார். இந்திய அமெரிக்க வர்த்தக கவுன்சில் ஏற்பாடு செய்திருந்த கூட்டத்தில் பேசிய கிருஷ்ணா, இந்தியாவின் பொருளாதார கொள்கைகள் குறித்தும் சீர்திருத்தங்களை அமல்படுத்துவது குறித்தும் எழும் சந்தேகங்கள் அனைத்தும் தேவையில்லாதவை என குறிப்பிட்டார். வியத்தகு இந்தியா நிச்சயம் நம்பகத்தன்மையான இந்தியாவாகத்தான் திகழும் என்பதை முதலீட்டாளர்கள் உணர நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கிருஷ்ணா தெரிவித்தார். சர்வதேச அளவில் ஏற்பட்ட பொருளாதார தேக்க நிலை, பங்குச் சந்தைகளில் காணப்பட்ட ஸ்திரமற்ற நிலை ஆகியவற்றால் ஏற்பட்ட பாதிப்புதான் இப்போதைய நிலைமைக்கு காரணமாகும் என்று குறிப்பிட்ட SM கிருஷ்ணா, இந்தியா மீது முதலீட்டாளர்கள் வைத்துள்ள நம்பிக்கை விரைவில் மீட்கப்படும் என்று அவர் உறுதியளித்திருக்கிறார். புதுக்கோட்டை இடைத்தேர்தலில் பதிவான வாக்குகள் நாளை எண்ணப்படுகின்றன. புதுக்கோட்டை சட்டமன்ற தொகுதிக்கு நேற்று முன்தினம் இடைத்தேர்தல் நடைபெற்றது. தேமுதிக வேட்பாளர் ஜாகிர் உசேன் உட்பட 20 பேர் களத்தில் உள்ளனர். அமைதியாகவும் விறுவிறுப்பாகவும் நடைபெற்ற இந்த இடைத்தேர்தலில் 73.43% வாக்குகள் பதிவாகியிருந்தன. வாக்குச்சாவடிகள் முன்பு போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருந்ததால் அசம்பாவித சம்பவங்கள் எதுவும் நடைபெறவில்லை. தேர்தல் ஏஜென்ட்டுகள் முன்னிலையில் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் சீலிடப்பட்டன.
பின்னர் அவை பலத்த பாதுகாப்புடன் வாக்கு எண்ணிக்கை மையத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்ட அறையும் சீலிடப்பட்டுள்ளது. வாக்கு எண்ணும் மையத்தை சுற்றி 4 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. இந்நிலையில் இடைத்தேர்தலில் பதிவான வாக்குகள் நாளை 20 சுற்றுகளாக எண்ணப்படுகின்றன. முதலில் தபாலில் பதிவான வாக்குகள் எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்படும். அதன் பின்னர் மின்னணு இயந்திரங்களில் பதிவான வாக்குகள் எண்ணப்படுகின்றன. நாளை பிற்பகல் முடிவுகள் வெளியாகும் என்று தெரிகிறது. திமுகவினர் மீது குண்டர் சட்டத்தை பாய்ச்சி அடக்குமுறை செய்து வரும் ஜெயலலிதாவும் சொத்து குவித்த வழக்கில் ஒருநாள் குண்டர் சட்டத்தில் சிறையில் அடைக்கப்படுவார் என்று திமுக தலைவர் கருணாநிதி கூறியிருக்கிறார். திமுக தலைவர் கருணாநிதியின் 89வது பிறந்தநாள் விழா கூட்டம் அவரது தொகுதியான திருவாரூரில் நேற்று இரவு நடந்தது. இந்த கூட்டத்தில் பேசிய கருணாநிதி திமுக நிர்வாகிகள் மீது அதிமுக அரசு வேண்டுமென்றே வழக்குகள் போடுவதாக குற்றம் சாட்டியுள்ளார். சொத்து குவிப்பு வழக்கில் 200 முறை வாய்தா மேல் வாய்தா வாங்கிய ஜெயலலிதா திமுகவினரை குண்டர் சட்டத்தில் கைது செய்வதற்கு உத்தரவிடுவதற்கு கருணாநிதி கண்டனம் தெரிவித்தார். சொத்து குவிப்பு வழக்கில் ஜெயலலிதா சிறை செல்வது உறுதி என்றும் அவர் கூறினார். பெங்களூரில் சொத்து குவிப்பு வழக்கிற்காக இதுவரையில 200 வாய்தா வாங்கியவர்கள் நம்ம மீது சட்டத்தை பாய்ச்சுகிறார்கள். இலங்கையில் தமிழீழம் அமைவதுதான் தனது வாழ்வின் லட்சியம் என்றும் தமிழ் ஈழம் அமையும் என்றால் அதற்காக உயிரை விடவும் தாம் தயாராக இருப்பதாக கருணாநிதி தெரிவித்தார். ஈழத் தமிழர்களின் நலனுக்காக விழுப்புரத்தில் ஆகஸ்ட் 5ஆம் தேதி டெசோ மாநாடு நடைபெறும் என்றும் கருணாநிதி அறிவித்துள்ளார். பெங்களூரு பிடதி ஆசிரமத்திலிருந்து கைப்பற்றப்பட்ட தங்க கட்டிகள் மற்றும் ஏராளமான கருத்தடை சாதனங்கள் குறித்து கைது செய்யப்பட்ட இளம் சாமியார் நித்யானந்தாவிடம் கர்நாடக போலீசார் துருவி விசாரணை நடத்தியுள்ளனர். பாலியல் புகார் தொடர்பாக நித்யானந்தாவை கைது செய்ய கர்நாடக முதல்வர் சதானந்த கவுடா உத்தரவிட்டிருந்தார். இதையடுத்து தலைமறைவாக இருந்த நித்யானந்தாவை கைது செய்ய கர்நாடக போலீசார் தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர். இந்நிலையில் கடந்த ஒரு வாரமாக நடிகை ரஞ்சிதாவுடன் கேரளாவில் தனி பங்களாவில் ஓய்வெடுத்துக் கொண்டு தலைமறைவாக இருந்த நித்யானந்தா நேற்று பெங்களூரு நீதிமன்றத்தில் சரணடைந்தார். இதையடுத்து அவரை ஒருநாள் போலீஸ் காவலில் வைக்க ராம்நகர் மாவட்ட அமர்வு நீதிபதி கோமலா உத்தரவிட்டார். அமெரிக்க வாழ் இந்திய பெண் கொடுத்துள்ள பாலியல் புகார் தொடர்பாக நித்யானந்தாவிடம் விசாரணை நடத்தியுள்ளனர். மேலும் பிடதி ஆசிரமத்தில் கைப்பற்றப்பட்ட தங்க கட்டிகள் மற்றும் ஏராளமான கருத்தடை மாத்திரைகள் மற்றும் கருத்தடை சாதனங்கள் குறித்து நித்தியிடம் தீவிர விசாரணை நடந்து வருகிறது. இன்று மீண்டும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ள நித்யானந்தாவை மேலும் சில நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்க கர்நாடக போலீசார் முடிவு செய்துள்ளனர். இதனிடையே நித்யானந்தா சிறையில் அடைக்கப்பட்டதை கொண்டாடும் வகையில் மதுரை ஆதீனமட மீட்பு குழுவினர் விநாயகருக்கு சிறப்பு பூஜை செய்து 108 தேங்காயும் உடைத்து வழிபட்டனர். மேலும் பட்டாசு வெடித்தும் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கியும் தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். கர்நாடக முன்னாள் முதல்வர் எடியூரப்பாவின் முன்ஜாமீன் மனு தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. சட்டவிரோத சுரங்க ஊழலில் ஈடுபட்டதாக கர்நாடக முன்னாள் முதல்வர் எடியூரப்பாவின் மீது சிபிஐ குற்றம் சாட்டியிருந்தது. இதைத் தொடர்ந்து சென்ற மாதம் அவரது வீடு மற்றும் அலுவலகங்கள், அவரது மகன்கள் மருமகன் வீடுகளிலும் சோதனை நடைபெற்றது. அப்போது பறிமுதல் செய்யப்பட்ட முக்கிய ஆவணங்களை வரும் ஆகஸ்ட் மாதம் உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட உள்ளது. இந்நிலையில் அவர் எந்த நேரமும் கைது செய்யப்படலாம் என்பதால் பெங்களூரு நீதிமன்றத்தில் முன்ஜாமீன் மனு தாக்கல் செய்திருந்தார். அதன்படி நேற்று விசாரணைக்கு வந்த இந்த வழக்கில் எடியூரப்பாவுக்கு முன்ஜாமீன் அளித்தால் தாங்கள் மேற்கொள்ளும் விசாரணை பாதிக்கும் என்று சிபிஐ எதிர்ப்பு தெரிவித்ததால் அவரது முன்ஜாமீன் மனுவை நீதிபதிகள் தள்ளுபடி செய்து தீர்ப்பளித்தனர். இதனால் எடியூரப்பாவும் அவரது சகாக்களும் எந்த நேரமும் கைது செய்யப்படும் சூழல் ஏற்பட்டுள்ளது. சிறுபான்மை இனத்தவருக்கு இடஒதுக்கீடு தொடர்பான மத்திய அரசின் விளக்கத்தை ஏற்க உச்சநீதிமன்றம் மறுப்பு தெரிவித்துள்ளது. உள் ஒதுக்கீட்டை ரத்து செய்யும் ஆந்திர உயர்நீதிமன்ற தீர்ப்புக்கு தடை விதிக்கவும் உச்சநீதிமன்றம் மறுத்துவிட்டது. உச்சநீதிமன்றத்தின் இந்த தீர்ப்பு மத்திய அரசுக்கு பெரும் பின்னடைவை ஏற்படுத்தியுள்ளது. आज कोर्ट के सुनवाई के दरमियान 4.5% का स्टील केंद्र सरकार रिक्वेस्ट करे तो वो रिक्वेस्ट को रिजेक्ट कर दिया. இதனிடையே மத்திய அரசு சிறுபான்மையினரை வாக்கு வங்கிக்காக மட்டுமே பயன்படுத்துவதாக பாஜக குற்றம் சாட்டியுள்ளது. மேலும் காங்கிரஸ் கட்சி இதுபோன்ற நடவடிக்கைகள் மூலம் இதர பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தினரையும் தூண்டிவிடுவது போல் நடந்து கொள்வதாகவும் குற்றம் சாட்டியுள்ளது. वोट बैंक पॉलिटिक्स के लिए गैर संवैधानिक और गैर वैधानिक कदम कांग्रेस पार्टी ने उठाए और कभी 9% कोटे की बात की, बाकी पार्टियों ने 14 और 18% तक की बात की.
और अल्पसंख्यक समाज को गुमराह करने की कोशिश की गई, जबकि पिछले 65 साल में ज्यादा से ज्यादा दिनों में कांग्रेस पार्टी को शासन करने का मौका मिला और उन्हें अल्पसंख्यक समाज की प्रगति और विकास करने के बजाय उनका शोषण किया। மத்திய அரசு தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுவை விசாரித்த உச்சநீதிமன்ற நீதிபதிகள் இதர பிற்படுத்தப்பட்டோருக்காக 27% ஒதுக்கீட்டில் சிறுபான்மையினருக்கு எவ்வாறு 4.5% ஒதுக்கீடு அளிக்கப்பட உள்ளது என்பதற்கான எந்தவித ஆதாரங்களையும் தாக்கல் செய்யாதது அதிருப்தி அளிப்பதாக கூறியிருந்தனர். மேலும் இந்த இடஒதுக்கீட்டை மத்திய அரசு எப்படி செயல்படுத்தப் போகிறது என்பதற்கான ஆவணங்களை தாக்கல் செய்ய வேண்டும் எனவும் உத்தரவிட்டனர். நீதிபதிகள் KS ராதாகிருஷ்ணன், சேகர் ஆகியோர் முன்னிலையில் இந்த வழக்கு நேற்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது மத்திய அரசு தரப்பில் சரியான விளக்கத்தை அளிக்க தவறியதால் உள்ஒதுக்கீட்டில் ஆந்திர உயர்நீதிமன்றம் விதித்த தடை நீடிக்கும் என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியது. இதனால் 4.5% உள்ஒதுக்கீட்டின் கீழ் IIT கலந்தாய்வில் தகுதி பெற்றுள்ள 325 இஸ்லாமிய மாணவர்களின் எதிர்காலம் கேள்விக்குறியாகி உள்ளது. நூறு நாள் வேலை உறுதி திட்டத்தில் அதிமுகவினர் முறைகேடு, உசிலம்பட்டி ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் முற்றுகை. 35 லட்சம் ரூபாய் செலவில் தரமின்றி போடப்பட்ட புதிய தார் சாலை, கிராம மக்கள் கொந்தளிப்பு. மற்றும் பல செய்திகள் விளம்பர இடைவேளைக்கு பிறகு.